உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே இந்த தெய்வ செய்தியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய ஜெபத்தினாலும் உங்களுடைய பொருள் உதவினாலும் இந்த ஊழியம் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்கிறது, ஸ்தாபனத்திலே குறைகள் இருக்கத்தான் செய்கிறது, சபையை சீர்கெட்டு போய்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஹோப் டிவியின் மூலமாக உலகெங்கும் சென்று கொண்டே இருக்கிறது. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து பாருங்கள், எல்லா வாலிப பிள்ளைகளும் மிகவும் தியாகத்தோடு இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஜெபம் வீணாய் போகவே இல்லை. தேவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து தேவைகளை சந்திப்பாராக. வாக்குத்தத்தம் என்ற தலைப்பின் கீழாக நல்ல பாடங்களை நாம் படிக்க இருக்கிறோம். தேவன் இந்த தெய்வ செய்தியை ஆசீர்வதிப்பாராக. முதலாம் அதிகாரமாகிய யோசுவாவிலிருந்து சில சத்தியங்களை நாம் படித்தோம். இந்த நாளின் சத்தியம் யோசுவா 3ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நாம் பார்க்க இருக்கிறோம். யோர்தானை கடப்போம். அருமையான ஒரு பாட்டு இருக்குல்ல, யோர்தானை கடப்போம் அவர் பலத்தால், எரிகோவை கடப்போம் அவர் துதியால், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றும் வாழ்வோம். மீது நீங்கள் பாடிட்டுருங்க. ஆத்துமாவே என் முழு உள்ளமே அப்படின்னு தொடங்கும். தேவன் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறார் பார்த்தீங்களா? எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். என்ன கேள்வி? அந்த மரம் நல்ல மரமா கெட்ட மரமா? நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை ஏன் ஆண்டவரே இன்ட்ரடியூஸ் பண்ணணும்? நன்மையை மாத்திரம் சொல்லியிருந்தா பாவம் வந்திருக்காது இல்லை? சரி, எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற அந்த பிரயாணம் கொஞ்ச நாள் தானே. எதுக்கு 40 வருஷம் டேக் டைவர்ஷன் சொல்லி சென்னை டிராஃபிக் மாதிரி சும்மா சுற்றி 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 அங்கேயே போயிட்டுருக்கணும்? டவுட் இருக்குல்ல? உங்கள் டவுட்டை கிளியர் பண்ண தான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கலான்னு இருக்கிறேன். யோர்தானை கடப்போம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எதற்காக 40 வருஷம் ஆச்சு? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோசுவா 5:6. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டு இருந்தார். இதுக்காக தாங்க 40 வருஷம் ஆயிருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன யுத்த புருஷர் அனைவரும் மாளும்படி அவர்களை வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வந்தார். இதுதான் அன்பு அப்படின்னு சொல்கிறது. அப்படி கண் இமைக்கிற நேரத்தில் அவங்களெல்லாம் எகிப்தினுடைய இராணுவம் எப்படி அந்த சிவந்த சமுத்திரத்தில் ஒன்றும் இல்லாமல் மடிஞ்சு போச்சோ அதே மாதிரி இஸ்ரேல் மக்களையும் அவர் செய்திருக்க முடியும். அதே மாதிரி ஆதாம் ஏவாளையும் அவர் கொன்னுட்டு இன்னொரு ஆதாம் ஏவாளை படைத்திருக்க முடியும். அதே மாதிரி பரலோகத்துக்கு போன சாத்தானையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு இன்னொரு லூசிஃபரை அவர் உண்டாயிருக்க முடியும். ஆனால் அன்பு நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாட்சி பார்த்துட்டு இந்த சம்பவங்களெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு பாருங்கள். 40 வருஷம் இவங்க கூடயே இருந்து இவங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து இவங்களுடைய வாழ்க்கை அவங்க பிறக்கிற குழந்தைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு
இவங்க எல்லாம் வனாந்தரில் செத்த பிறகு இந்த சந்ததியை வாக்குத்தத்தமான தேசத்துக்கு கொண்டு போகிறார். நம்முடைய பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அத்தை எல்லாருமே அட்வென்டிஸ்ட் கிடையாது. ஆண்டவர் நம்மை பிரித்து எடுக்கிறார். நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம்னு சொன்னால் நம்மை பரலோக கானானுக்கு நடத்தி செல்வார். அப்படி இல்லைன்னா நம்ம இங்கேயே சுற்றி 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 வர வைப்பார். ஆனால் ஒரு நாள் கூட பட்னியாக விட்டதில்லை பாருங்கள். 40 வருஷம் எல்லாருக்கும் மன்னா கொடுத்துருக்கார். எப்போ தண்ணி தேவையோ தண்ணி கொடுத்துருக்கிறார். பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் அவங்களை நடத்தியிருக்கிறார். யோர்தானை கடப்போம். யோர்தானை கடக்கிற இந்த சூழ்நிலையில் இயேசு உங்களோடு இருக்கிறார், இருப்பார், இருந்தார் என்பதை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், அற்புதங்கள், அடையாளங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. நாம் யோசுவாவிலே 1ஆம் அதிகாரத்தில் படித்தோம், இன்னும் 3 நாட்களுக்குள்ளாக நம் கானானை சுதந்தரிப்போம் என்று சொல்லி. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், இன்று நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டால் நாளை உங்கள் நடுவிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லப்படுகிறது. யோர்தானை கடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எது யோர்தானாய் இருக்கிறது? ஒருவேளை சந்தேகமா, பயமா, சோர்வா, திசை திருப்புகிற பிரச்சனைகளா? எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு வழியாக ஆண்டவருடைய வழி திறக்கும் என்பதை நாம் வாசிக்கிறோம். அற்புதத்தின் உண்மை நிலையை நாம் பார்க்கிறோம். நிச்சயமாய் அற்புதம் நடக்கும் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அற்புதம் 2024ஆம் வருஷத்தில் நடக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2024ஆம் வருஷம் இயேசு ஜீவிக்கிறாரா? நம்முடைய சிருஷ்டிகர் உயிரோடு இருக்கிறாரா? அவர் ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கிரியைகள் எல்லாம் இம்மானுவேலின் வாழ்க்கையில் அற்புதங்கள் தான் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. ஒரு சட்டதிட்டங்களையும் வரைமுறைகளையும் ஒழுங்குகளையும் உற்பத்திப்படுத்தின இறைவன், அதற்கு அவர் அடிமை இல்லை என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். சிருஷ்டிகர் நம்மை உருவாக்கி நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த உலகத்தையும் அதனுடைய எல்லா கிரகங்களையும் கோள்களையும் வரையறைத்து அதனதின் பாதையிலே ஒழுங்காய் சீராய் ஓடவிடுகிற அந்த ஆண்டவர் இயற்கையின் விதிகளை ஏற்படுத்தி அதை நிலைப்படுத்துகிறார். இயற்பியலின் விதிகளை ஏற்படுத்தி அதை சீர்படுத்துகிறார். அறிவியலின் விதிகளை ஏற்படுத்தி அதை நன்மையாய் நடத்துகிறார். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ட்ரெயினை ஒரு நபர் கண்டுபிடிக்கிறாரு. அதனுடைய எல்லா வேலைகளையும் சரிப்படுத்தி அந்த ட்ராக்கில் கொண்டு வந்து நிறுத்தி அதை ஆப்ரேட் பண்ணி அதை இயங்க வைக்கும் பொழுது அந்த ட்ரெயினை அவர் முன்னுக்கும் கொண்டு போகிறதுக்கு அவருக்கு தெரியும், அதை பின்னுக்கு கொண்டு வருவதற்கும் தெரியும். ஃபார்வேர்டில் பண்ணி அது முன்னாடி போகலாம், ரிவர்ஸ் கீர் பண்ணி அது பின்னாடியும் வரலாம். இந்த உலகத்தினுடைய எல்லா விதிகளையும் ஏற்படுத்தின இயேசுவானவர் அதை அவரால் செய்ய முடியும். அப்படிதான் சிவந்த சமுத்திரத்தில்
அந்த தண்ணீரை பிளந்து அதன் வழியாக நடந்து போகிறார். இயேசுவின் கிரியைகள் மனுக்குலத்தின் இரட்சிப்புக்காக எல்லாமே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நடந்து கொண்டிருக்கு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. யோர்தானை கடப்போம். இந்த யோர்தானை குறித்து நாம் படிக்கும் பொழுது இது நடந்திருக்குமா அப்படி என்று சொல்லி எல்லாருக்கும் சந்தேகம் வரும். எப்பொழுதெல்லாம் அந்த சந்தேகம் வருகிறதோ நீங்கள் யோசிக்க வேண்டிய அடுத்த கேள்வி, சிருஷ்டிகர் மரணித்து விட்டாரா, உயிரோடு இருக்கிறாரா? உயிரோடு இருந்தால் அவருடைய கிரியைகள் எல்லாமே மனுக்குலத்துக்கும் நம்முடைய மூளைக்கும் அற்புதங்களும் அடையாளங்களும் தான் என்பதை மறந்து போகக்கூடாது. லிவிங் திங்ஸ் க்ரோ, நான் லிவிங் திங்ஸ் டு நாட் க்ரோ. அறிவியலில் நம்ம படித்தது, உயிருள்ள எந்த ஒரு காரியமும் வளர்ச்சி அடையும், உயிரற்றது வளர்ச்சி அடையாது. அப்படின்னா நல்ல தண்ணியில் நீந்தி கொண்டிருக்கிற மீனை பிடிச்சி அதை கொன்று அதை வெட்டி அதை எண்ணெயில் போட்டு பொரித்து அதை ஒரு சிறு பையன் கொண்டு வந்து இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருக்கிறான். நல்ல கோதுமை தானியங்களையும் பார்லையும் எடுத்து வந்து அதை அரைத்து மாவாக்கி அப்பங்களாக சுட்டு கொண்டு வந்திருக்கிறான். இதை எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோதான், அங்கே இருக்காது. இது அறிவியல் விதி. ஆனால் இந்த விதியையும் சிருஷ்டிகர் மாற்றி அமைக்கிறார். உயிரற்ற பொருளும் வளர்ச்சி அடையும். உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்று இருக்கிறீங்களா? உண்மையாகவே என்னுடைய படிப்புக்கும் அனுபவத்துக்கும் எனக்கு தெரிந்தது போல இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி நீங்கள் தீர்மானமாய் அறிந்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? காலங்காலமாக இது நடந்தது, இனிமேலும் நடக்காது என்று சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் நான் பார்க்கிறேன், இப்படி நடந்ததே கிடையாது என்று சொல்லி சொல்லுகிறீர்களா? இது எல்லாவற்றையும் இயேசுவால் மாற்றி அமைக்க முடியும். நல்லா பார்த்தீங்கன்னா உபாகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 40 வருஷம் கழித்து கானானுக்குள்ளே போகிறாங்க. அந்த போகிற வழியில் 40 வருஷத்துக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தில் எப்படி ஆண்டவர் தண்ணீர்களுக்கு ஊடாக வழியை ஏற்படுத்தினாரோ அதே மாதிரி கரை புரண்டு ஓடுகிற யோர்தானின் தண்ணீரையும் பிரித்து குவியலாய் சுவராய் நிறுத்த அவரால் மட்டுமே முடிந்தது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். யாராவது மின்சாரத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சம்சாரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மின்சாரத்தை பார்த்துருக்கிறீங்களா? உணர முடியும். கரண்ட் இருக்குதா இல்லையா தொட்டு பார்க்கலாம், டெஸ்டர் வச்சு பார்க்கலாம். இறைவனுடைய செயல்களும் அப்படிதான், எல்லா அற்புதங்களும் அப்படிதான். அறிவியலுக்கும் நம்முடைய மூளைக்கும் அப்பாற்பட்டதுதான் அற்புதம் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் இதை நமக்கு செய்கிறார். உடன்படிக்கை பெட்டி முன்பாக போகிறது. இத்தனை முழம் தூரத்துக்கு பின்பாக தான் மக்கள் வர வேண்டும் என்று சொல்லி வரையறுக்கப்பட்டு அவர்களுடைய கால் யோர்தானின் தண்ணீரை தொட்ட மாத்திரத்தில் யோர்தான் 2ஆக பிளந்துச்சு. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் ஆண்டவர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நம்பிக்கையில் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைங்க. எது பிரச்சனையாக இருக்குமோ
அந்த பிரச்சனை உங்களுக்கு வழிவிட்டு விடும். சாத்தான் உங்களுடைய விசுவாசத்துக்கு முன்பாக முறிந்து ஓடிவிடுவான். இப்படி நடக்குமா என்று நினைக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணி உங்கள் கண்களாலே உங்கள் கால் பிதிக்கிற தேசம் கர்த்தருக்கும் உங்களுக்கும் சொந்தமாகும். அந்த அற்புதத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய கீழ்ப்படிதல் பரம கானானுக்கு போவதற்கான வழியை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் மறந்து போகவே வேண்டாம். உங்கள் கால் தண்ணீரிலே படட்டும். நமக்கு என்ன பயம்னா, இவங்க சொல்கிறாங்க, நம்ம எடுத்துட்டு நடந்து இடுப்புக்கு மேலே கழுத்துக்கு மேலே தண்ணி வந்து தலைக்கு மேலே தண்ணி போயிடுச்சுன்னா நம்ம தண்ணியோடு அடிச்சுக்கிட்டு போயிடுவோமே, உடன்படிக்கை பெட்டியும் ஒன்றும் இல்லாமல் போயிடுமே, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை நம்முடைய உயிரும் ஏளனமாய் மாறிவிடுமே என்று சொல்லி நாம் எண்ணலாம். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை மாத்திரமே செய்ய வேண்டும். என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் பார்த்து கொள்கிறார். இன்றைக்கு இந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சகோதரர்கள் சகோதரிகள் வீடு வீடாக சென்று ஜெபிக்கிறார்கள். நாளை எங்கள் கிராமத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் இப்படி பிரச்சனை பண்ணுவோம் என்று சொல்லியிருப்பாங்க. ஜெபம் செய்துட்டு மறுபடியுமாய் போவாங்க. எதையாவது வைத்து இவளை தாக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணி திட்டம் பண்ணி சாத்தானுடைய ஆலோசனைக்கு உட்படுத்தப்பட்ட காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர்கள் மறுபடியுமா இந்த கிராமத்துக்கு போவாங்க, சிறுவர்களை சந்திப்பார்கள், ஊழியம் செய்வாங்க, திரும்பி வருவாங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், அது தேவனுடைய ஊழியத்துக்கு கருவிகளாய் மாறும். இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கணும்னு சொன்னால், யோசுவா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். அற்புதம்னா என்னன்னா, இதுவரைக்கும் நடக்காது தான் அற்புதம். என்ன சொல்லுது? இதுவரைக்கும் நீங்கள் நடந்து போகவில்லை. 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. யார் பார்த்தவங்க எல்லாம் வனாந்தத்தில் இறந்து போயிட்டாங்க. இவர்கள்லாம் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள். யுத்த மனுஷரெல்லாம் போனதுக்கு அப்புறம்தான் அவர்கள் உள்ளே வந்தார்கள் என்று சொல்லி நம்ம எங்கே வாசிக்கிறோம்? அதே மாதிரி இங்கே சிருஷ்டிப்பு ஆனாலும் சரி, யாத்திரை பயணம் வனாந்தத்திலே பயணமானாலும் சரி, எலியாவின் ஊழியம், எலிசாவின் ஊழியம், இயேசுவின் ஊழியம், அப்போஸ்தலர் திருச்சபையின் ஊழியம், இன்றைக்கு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் ஊழியம், மீதமான விசுவாசிகளின் ஊழியம், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னைத்தான் வெறுத்து இயேசுவை பின்பற்றுகிற யாராக இருந்தாலும் சரி, அற்புதம் நிஜம். அது எப்பொழுது வேணாலும் நடக்கும். ஒருவேளை சில இடத்துல அற்புதங்களே நடக்காமல் இருக்கலாம். ஒரு அற்புதத்துக்கும் இன்னொரு அற்புதத்துக்கும் 100 வருஷங்கள் இடைவெளி இருக்கலாம். மல்கியா புத்தகத்துக்கும் மத்தேயு புத்தகத்துக்கும் 400 வருஷம் இடைவேளை. என்ன நடந்தது? ஆண்டவர் எங்கு போனார்? ஒருவேளை இந்த பூமியெல்லாம் விட்டு அவர் வேற எங்கேயாவது போயிட்டாரா? ஒரு குறிப்புமே நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் இயேசுவினுடைய கிருபை மாத்திரம் இந்த மீதமான திருச்சபையை நடத்தி கொண்டே வந்தது என்பதை நாம் மறந்து போகவே கூடாது.
யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவனமாய் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லப்படுகிறது. அற்புதங்கள் நடந்து கொடுக்கப்பட்டு அந்த அற்புதத்தின் விளைவாக வந்த நபர்களையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற உறுதிப்படுத்துகிற வசனங்கள் இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆதி அப்போஸ்தலர் திருச்சபைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதத்தை போல அவர்களுக்கு சுருள் கிடையாது. நம்ம லூக்கால வாசிக்கிறோம், இயேசு ஓனர் ஏசாயா புத்தகத்தை திறந்து ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாசித்து, இன்று இந்த வசனம் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லி அந்த சுருளை சுருட்டி உள்ள வைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு 66 புத்தகங்கள் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு அதெல்லாம் கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. அப்போஸ்தலர் புத்தகம் நம்ம எடுத்தோம்னா அதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதே சமயத்தில் இன்னொரு சம்பவத்தையும் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 39 42 வசனங்களை வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு சம்பாஷணை பேசப்படுகிறது. அங்கே இயேசுவானவர் தலைமறைவாகிறார். இயேசுவானவரோடு கொஞ்சம் பேர் அவர் கூட போகிறாங்க. யோவான் ஸ்நானகன் பகிரங்கமாய் ஊழியங்களை செய்கிறார். யோவான் ஸ்நானகன் எந்த அற்புதமே செய்யலையே அப்படின்னு சொல்லியும் வசனம் சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசு என்ன சொல்றாருன்னா, ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவன் எல்லாரை காட்டிலும் யோவான் ஸ்நானகன் மேன்மையானவன் சொல்லுகிறார். அப்போ யோவான் ஸ்நானகனுக்கு ஏன் இந்த மேன்மை? யோவான் ஸ்நானகன் அற்புதங்களுக்கெல்லாம் அற்புதமாக்கி இயேசுவை இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஜனத்தை பலப்படுத்த ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். யோர்தான் பிளந்தது, வழி ஆயத்தமானது. இன்று வரைக்கும் 12 கற்கள் அங்கு நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு உங்கள் வாழ்க்கையின் யோர்தானை நீங்கள் கடக்கும்படி உங்களை பலப்படுத்துவாராக. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, யோர்தானை கடப்போம். எங்களால் அல்ல ஆண்டவரே, உம்மாலே ஆகும் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களுடைய அறிவு, எங்களுடைய மேன்மை, எங்களுடைய படிப்பு, எங்களுடைய அனுபவம் நீர் செய்கிற அற்புதங்களுக்கு ஒன்றுமில்லாமல் போகிறதே. நாங்கள் கீழ்ப்படிந்து விசுவாசித்து உம்மை பின்பற்ற நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.